தமிழ்நாடு சட்டமன்ற சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அவர்கள் நேற்று சட்டமன்றத்தில் பதவியேற்கும் நிகழ்ச்சியில் பைபிள், குர்ஆன், கீதை இந்த 3 புனித நூல்களிலும் இருந்து ஒரு வசனத்தை மென்ஷன் பண்ணி உரை நிகழ்த்தினார். அதுல பைபிள்ல இருந்து அவர் சொன்ன ஒரு வசனம் எங்கே இருக்கின்றது அப்படின்றத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்ப்போம். ஏழை என்று அவனுக்கு பட்சபாரம் காட்டாமலும் பெரியவர் என்று முகதாட்சணியம் பாராமலும் நியாயத்தீர்ப்பு செய்ய வேண்டும் என்கிறது பைபிள் என்று சொன்னார். இந்த வசனம் பைபிள்ல எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள், சிறியவனுக்கு முகதாட்சணியம் செய்யாமலும் பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சாமலும் நீதியாக பிறனுக்கு நியாயம் தீர்ப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு குட்டி கதை நான் உங்களுக்காக சொல்ல போறேன். 2 வழக்குகள் ஒரே நீதிமன்றத்துல வருது. ஒரு ஊர்ல ஒரு நேர்மையான நீதிபதி இருந்தார். அவர் பெயர் எல்லோரிடமும் பாகுபாடு இல்லாதவர் என்று புகழப்பட்ட ஒருவர். முதல் வழக்கு, ஏழை விவசாயி வராரு. என் நிலத்தை அடுத்த கிராமத்தில் இருந்து வந்த ஒரு செல்வந்தர் பிடித்து வைத்திருக்கார், எனக்கு நீதி வேண்டும். அவர் அணிந்திருந்த உடை ரொம்ப பழையது. அவர் பேசும்போது அவருடைய குரல் கூட நடுங்கிற அளவுக்கு அவர் மிகவும் ஏழையான ஒருவர். 2வது வழக்கு, பெரிய வியாபாரி வராரு. அவரை மக்கள் அனைவரும் மதிக்கிறாங்க. அதிகாரிகளுக்கும் அவர் மிகவும் நெருக்கமானவர். அந்த வியாபாரி சொல்றாரு, இந்த நிலம் என்னுடையது, அதற்கான ஆதாரமான ஆவணங்கள் எல்லாமே என்கிட்ட இருக்கு அப்படின்னு நம்பிக்கையோட சொல்றாரு. நீதிபதி இருவரின் ஆதாரங்களையும் கவனமா பார்க்கிறாரு. நீதிபதியின் மனதுல ஒரு தீர்க்கமான முடிவெடுத்தார். முகத்தை பார்த்து தீர்ப்பு செய்யவே கூடாது, உண்மையை மட்டும் பார்க்க வேண்டும் அப்படின்றதுதான் அவரோட முடிவு. ஆவணங்களை சரிபார்க்கிறாரு. வியாபாரியின் சில ஆவணங்கள் போலியானவை என்பதை கண்டுபிடிக்கிறாரு. விவசாயியின் உரிமை உண்மையானது என்று கண்டுபிடித்தார். நீதிபதி தீர்ப்பளிக்கிறாரு, நீங்கள் பெரியவர் என்பதால் நீதி மாறாது, நீங்கள் ஏழை என்பதால் நீதி குறையாது, உண்மைதான் வெல்லும், கடவுளின் கண்களில் அனைவரும் சமம் என்று தீர்ப்பளிக்கிறார். சபாநாயகர் அவர்கள் சொன்ன வசனத்தின் அர்த்தம் இதுதான். சபாநாயகர் என்பவர் கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்டவர், நடுநிலைமையாக செயல்பட வேண்டும். 2 பக்கம் ஆளுங்கட்சி மற்றும் எதிர்கட்சி இருவரையும் அரவணைத்து செல்பவர்தான் சபாநாயகர். இன்று மக்கள் ஏன் அரசியலை வெறுக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, பல இடங்கள்ல நேர்மையை விட அதிகாரம் பெரிதா இருக்குது, சேவையை விட சுயநலம் அதிகமா இருக்குது. ஆனால் ஒரு நல்ல தலைவர் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு பைபிள் சொல்லுது தெரியுமா? நீதியை விரும்புகிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஒரு மாநிலம் உயர வேண்டுமெனில் நீதியுள்ள தலைவர்கள் இருக்க வேண்டும், உண்மையை பேசும் மக்கள் வேண்டும், ஒழுக்கமுள்ள இளைஞர்கள் வேண்டும், லஞ்சம் ஒழிக்கப்பட வேண்டும், வெறுப்பை பரப்பாமல் இருக்க வேண்டும், சமூக ஊடகங்களில் நஞ்சு வார்த்தைகள் நிறுத்தப்பட வேண்டும். ஏனெனில் ஒரு மாநிலத்தை அரசியல் தலைவர்கள் மட்டும் நினைத்தால் மாற்ற முடியாது, மக்களும் மாற வேண்டும். நீதியுள்ள மக்களால் நாடு உயர்கிறது. எனவே ஆளும் தலைவர்களுக்காக, மக்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமை. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்லுது, நீதியே ஜனங்களை உயர்த்தும் என்று. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்முடைய சோஃபியாஸ் பைபிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம்.